கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 45 அதிகாரம் 15 பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின்பு அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோசேப்பு முத்தம் செய்தார். முகத்திற்கு முன்பாக அரேபியரிடம் விலை பேசி தன்னை விற்றுவிட்டு தான் கதற கதற தன்னை பிரிந்து சென்றவர்களை கட்டி அணைத்து அவன் முத்தமிட்டான். இது உண்மையான ஒரு முத்தம். காரணம், அவன் கட்டிக்கொண்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, தெரிகிறதா? அவனிடம் எவ்வளவு கனிகள் இருக்கிறதென்ன? பிரியமானவர்களே, இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, என்ன வாழ்க்கை பாருங்கள். இன்று இந்த சத்தியத்தை தெரிந்த பின்பும் பலர் வாழாத இந்த வாழ்வை இயேசு கிறிஸ்துவின் இந்த பொன்மொழிகளை கேட்பதற்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த வாழ்வே யோசேப்பு வாழ்ந்தான். பிரியமானவர்களே, அவனுக்குள் தேவ ஆவியானவர் இருந்தார். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றார். பிரியமானவர்களே, தேவ ஆவியை பெற்றேன் என்று சொல்லும் தேவ பிள்ளையே, உன்னிடம் யோசேப்பிடம் காணப்படும் இந்த நல்ல குணங்கள் உண்டா? இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்களிடம் இந்த யோசேப்பை போன்று ஒரு நல்ல குணங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் அவனிடம் உள்ள பகைவனை நேசிக்கும் அன்பே. அற்புத அடையாளங்களோடு வல்லமையாய் ஊழியம் செய்கிற ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஊழியன் பெயரை ஒரு இந்துவுக்கோ இஸ்லாமியருக்கோ சொல்லுங்கள், அவன் தெரியாது என்றே சொல்லுவான். ஆனால் ஒரு வரமும் இல்லாத அன்னை தெரசாவை தெரியுமா என்று கேட்டு பாருங்கள், ஓ, நன்றாக தெரியுமே என்பார்கள். பிரியமானவர்களே, வரங்கள் அல்ல, கனிகளே அதிகம் சாதிக்கிறது. நான் அவரில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகள் கொடுப்பேன் என்று யோவான் 15:5 வாசிக்க முடிகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவனுக்குரிய அடையாளம் அவனிடம் உள்ள பகைவனை நேசிக்கும் அன்பே என்பதை இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவாவியானவர் கொடுத்த வார்த்தையை கொண்டு பேசுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, மனதுருக்கம் உள்ளவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், சாவாமை உள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், எங்களுக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தவர், எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், உம்மிடத்தில் ஜெபிக்கிற பொழுது நீர் பதில் கொடுக்கிறீர். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற என் தேவன், திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாத என் தேவன், திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற என் தேவன், கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிற என் தேவன், செம்மையானவர்களின் ஜெபத்தில் பிரியப்படுகிறவர், நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவர். அப்பா, நீர் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கு. மகா இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கமுள்ள தெய்வம், நீடிய பொறுமை உள்ளவரே, பூரண கிருபை உள்ளவரே, சத்தியம் உள்ளவர். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது உம்முடைய கிருபையால் என்னை தாங்கும் எங்கள் நித்திய பிதாவே. ஹல்லேலூயா. நீர் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர், கிருபையும் நீதியும் உள்ள என் தேவன், மன உருக்கமானவர், எல்லோர் மேலும் தயவுள்ளவர், தமது எல்லா கிரியைகளின் மேலும் இரக்கமுள்ளவர், எங்களுக்கு ஜீவனை தந்த
எங்கள் நல்ல தேவனப்பா, எங்களுக்கு தயை காட்டுகிற தாழ்மை உள்ளவர்களுக்கு என் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். என் அதிகாலை வேளையிலும் என்னோடு ஜெபித்து ராஜா உம்முடைய நாமத்தை உயர்த்தி அப்பா உம்மை பாடுகிற, உம்மை துதிக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அதிகமாக இயேசப்பா உம்முடைய நாமத்தை அதிகாலையில் எழுந்து துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு மேலும் நீர் கிருபையாய் இறங்குகிற தேவனா இருக்கிறீர். அமராஜா, எங்கள் ஜெபங்களை எப்பொழுது நீர் கேட்கிறீர். உம்மை துதிக்கிற பொழுதும், உம்மை ஆராதிக்கிற பொழுதும், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற பொழுதே நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உமக்கு கொடா கொடி நன்றி சார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனப்பா, வேதம் சொல்லுகிறது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு அமராஜேசப்பா அவர் வல்லமையாய் பிரகாசிக்கும் சூரியனை போன்ற முகத்தை உடையவர், உள்ளந்திரியைகளை ஆராய்ந்து பார்க்கிறவர், இருதயங்களை ஆராய்கிற என் தேவன். ஹல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை உடையவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், நீர் பார்வைக்கு வச்சரக்கல்லுக்கு ஒப்பாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. பதுமராகத்துக்கு ஒப்பாயிருக்கிற என் ஆண்டவர், வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருக்கிற என் தேவன் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று ஹல்லேலூயா சத்தத்தை ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தாகம் உள்ளவனுக்கு ஹல்லேலூயா எஸ்அப்பா பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவர், தாகமாய் இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுக்கிறவர். நீரே அல்வாவும் ஒமேகாவுமானவர், சகலத்தையும் புதிதாக்குகிற என் ஆண்டவர், ஆதியும் அந்தமுமானவர், முந்தினவரும் பிந்தினவுமானவர், ஆதியில் இருந்த வார்த்தையானவர், தேவனிடத்தில் இருந்த வார்த்தையானவர், தேவனாய் இருந்த வார்த்தையாய் இருந்தவர், ஆதியிலே தேவனோடு இருந்தவர், சகலத்தையும் தம் மூலமாய் உண்டாக்கினவர், உண்டானதொன்றும் உண்மை அல்லாமல் உண்டாகவில்லை இயேசுவே. அமராஜா ஏசப்பா, உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க சேர எங்கள் மெய்யான ஒளி இந்த அதிகாலை வேளையிலும் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே பிரகாசிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணினீரப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் உம்முடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். ராஜாதி ராஜாவே, எங்கள் யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய சமூகத்தை நாடி வருகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் புறக்கணியாத தேவனா இருக்கிறேன். உம்மிடத்தில் வருகிற யாவருக்கும் அற்புதத்தை செய்கிற எங்கள் வல்லமையுள்ள தேவனப்பா. எஸ்அப்பா, இந்த அதிகாலை வேளையிலும் ராஜா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற மற்றும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ராஜா பதில் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் இந்த நாளிலே நீர் பதிலை கொடுப்பீராக சுவாமி. என்னென்ன இருதயத்துல வாஞ்சியோடு இந்த அதிகாலை வேளையிலே ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையில ராஜா உம்மை உயர்த்தி அப்பா பாடுகிறார்களோ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, இயேசு என்கிற இந்த நாமத்தை உயர்த்துகிறார்களோ, அவர்கள் மத்தியிலே நீர் இறங்குகிற தேவனா இருக்கிறீர். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்ம ராஜா ஏசப்பா, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்தில் நீர் இறங்குகிறீர். இந்த அதிகாலை வேளையில் உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பலன் எங்கள் ஒவ்வொருவரும் இந்த அதிகாலை வேளையில நிரப்பட்டு ஒரு புதிய கிருபை எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நித்தமும் புதிய கிருபையை கொடுக்கிற எங்கள் தேவனே, இந்த நாளுக்கான கிருபையை நீர் எங்களுக்கு தருவீராக. இந்த நாளிலும் அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அந்த கிருபைக்காக காத்திருக்கிறோம். ஆமா ராஜா ஏசப்பா, உமக்கு நன்றி. பவுல் சொன்னது போல தன் பலவீனத்துல அவன் உம்மை நோக்கி கூப்பிட்டு கெஞ்சின பொழுது நீங்க சொன்னீங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீங்க. இப்பொழுதே சுவாமி, பலவீனத்தோடும் சோர்வோடும் பாரத்தோடும் கஷ்டத்தோடும் கவலையோடும் கண்ணீரோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உம்முடைய பலத்தை கொடுக்க, உங்க கிருபையை நீர் தருகிறீர். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லு. ஆமா ராஜேசப்பா, உங்க கிருபை போதும். கேட்கிறவர்கள் மேல் அளவில்லாத கிருபை ஊற்றப்படுவதாக. இந்த அதிகாலை வேளையிலும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரட்டும்.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதங்கள் நிரப்பட்டு உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துவீராக ராஜா. தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல ஆண்டவர் அப்பா நன்மைகளை திருப்புவீராக எங்களுக்கு நேராக. தேவ பிரசனம் இந்த நேரத்திலும் அப்பா கேட்டுக்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இந்த அதிகாலை வேளையில இந்த ஜெபத்தில் அமர்ந்திருந்து விசுவாசத்தோடு ராஜாவை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கரம் அமரட்டும் அப்பா. திக்கற்றவர்களையும் அனாதைகளை உதவிகளை விசாரிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி. சரீரத்துல காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல இந்த ஜெப நேரத்துல எல்லாம் மறைந்து போகட்டும். பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லிசூனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள் மற்றும் தகடுகள், எழுத்துகள், தாயத்துகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் இந்த அதிகாலை வேளையில பட்சிக்கப்படுவதாக. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என் வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வராதா? எனக்கு ஒரு புதிய வழி திறக்காதா? தேவன் இந்த நாளில் அதிசயம் செய்ய மாட்டாரா? என் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற பதிலை தரமாட்டாரா? இந்த வியாதியை என்னை விட்டு நீக்க மாட்டாரா என்று யாரெல்லாம் அங்கலாய்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் இறங்கி தொடட்டும் அப்பா. பிள்ளைகளுடைய இருதயத்தின் விருப்பத்தை என் ஆண்டவர் நீர் நிறைவேற்றி தருவீராக. பிசாசுகள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக, சத்துருக்கள் விலகி ஓடத்தக்கதாக என் தேவன் இந்த அதிகாலை வேளையிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் தொடட்டும் அப்பா. உள்ளத்தின் ஆழத்துல வேதனையோடும் கசப்போடும் ராஜா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் அதிகாலை வேளையில கழுவட்டும். ராஜா சப்பா, குற்ற மனசாட்சியோடு பாவம் செய்து விட்டனே என்று சொல்லி அங்கலாய்த்து ஹல்லேலூயா நான் என்ன செய்யட்டும் என்று திக்கி திணறிக் கொண்டிருக்கிற சகோதரியே கர்த்தர் சொல்லுகிறார், என் ரத்தம் உன்னை கழுவும். ஹல்லேலூயா. என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது சுத்திகரிக்கிறது. ராஜேசப்பா, நீங்க சொல்லுகிற ஒரே வார்த்தை, இனி பாவம் செய்ய. ராஜேசப்பா, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லப்பட்டது. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் பிழைப்பான். எசப்பா, உங்க சமூகத்துல நாடி வருகிற உம்முடைய பிள்ளைகள் காலையில குற்றங்கள் குறைவுகள் ஒவ்வொரு மேல காணப்படும் என்று சொன்னார். இந்த அதிகாலை வேளையில் அப்பா எல்லா குற்றங்களும் குறைவுகளும் பாவங்களும் மன்னிக்கப்படுவதா என் இயேசுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறட்டும் அப்பா. ராஜா எசப்பா, நெருக்கத்திலிருந்து உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் தருவராக. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, ஹல்லேலூயா. உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி. உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லையே, எங்கள் தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லையே. சகலத்தை மதினரின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் அப்பா. பிதாவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட வியாதியில் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னாலும், எப்படிப்பட்ட பலவீனத்துல இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னாலும், இப்பொழுதே கைகளை வைத்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பெற்றோர்கள் உண்டு. இந்த நேரத்திலும் ஆவியானவர் சொல்லுகிறார், பிள்ளைகள் மேல் நீங்கள் கைகளை வைத்து ஜெபியுங்கள் என்று சொல்லி. உங்கள் பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், படிப்புல அவர்கள் அதிக மதிப்பெண்களை எடுக்க முடியாமல் திணறலாம். ஐயோ இயேசுவே, என் பிள்ளை பாவத்துல சிக்கி இருக்கிறான்னு நீங்க சொல்லலாம், மொபைலுக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லலாம். நீங்க என்ன சொன்னாலும் இந்த அதிகாலை வேளையிலே இந்த நேரத்துல நீங்கள் ஜெபிக்கிற பொழுது என் தேவன் உங்கள் பிள்ளைகளை அவர் விடுவிப்பேன் என்று சொல்லு. இயேசுவே, என் பிள்ளை மேல் உங்க கரம் அமரட்டும் என்று சொல்லு. அப்பா, என் பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் எப்பொழுதும் இருக்கட்டும். அவர்களோடு கூட நீர் நின்று இயேசுவே உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தணும். ராஜா, நீர் அழைத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிமைப்படுத்துகிறேன். ராஜா, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னீங்கப்பா. இந்த நேரத்திலும் குட்டி குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ராஜா இசப்பா, பிறந்த சின்ன குழந்தைகள் முதல் ராஜா இசப்பா வாலிப பிள்ளைகள் வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. படிக்கிற பிள்ளைகள் மேல அப்பா உங்க ஞானத்தின் ஆவியை ஊற்றணும். ராஜா சப்பா, வேலையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்வை மேன்மையும் நீர் கட்டளையிடுவீராக. அப்பா, எங்கள் ஜெபங்களை ஆழமாய் கவனித்து கேட்கிற தேவன் அப்பா. நீங்க பிசாசுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டீங்க. பிசாசின் கையில் எங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க. உம்மை போல நல்ல தேவன் கிடையாது சுவாமி. ராஜா, வனாந்திரத்திலே அன்னாள் ஜெபித்தாலும் அவளுக்கு அப்பா நீர் ஆறுதல் படுத்தி அவளை அனுப்பினீரே. உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். சொன்னபடியே ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தினீரே.
நீர் மகா பெரியவர், நீர் மகா உன்னதர். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவார். புதிய அபிஷேகத்தினால பிள்ளைகள் நிரப்பப்படட்டும். வியாதியஸ்தர்களுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும். பலவீனர்களுக்கு இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளும் போராட்டங்களும் வான மண்டலங்களில் இருந்து செயல்படுகிற சாத்தானுடைய எந்த தந்திரங்களும் ராஜா உம்முடைய பிள்ளைகள் மேல் அது பலிக்க கூடாது. இயேசுவே, உம்முடைய கரம் இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரும் இப்பொழுதே நிரப்பட்டும். சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய எல்லா சத்துருக்களும் இப்பொழுது நசுக்கப்பட்டு போவார். தேவ கிருபை இந்த அதிகாலை வேளையில கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஆசீர்வாதமான நாளாக இந்த நாளில் என் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கு மாற்றி தரணும். இந்த நாளை சந்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா உயர்வும் மேன்மும் நான் கட்டளையிடுகிறேன். இந்த ஜெபத்தில் தொடர்ந்து இணைந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ராஜாவுடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை என் ஆண்டவர் நீ நிறைவேற்றி தருவீர் என்று நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னது ராஜா, இந்த அதிகாலை வேளையிலும் ஒரு புதிய பலத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவன் ராஜா சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகணும் அப்பா. என் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். எப்படி கனிதரும் திராட்சை செடியாக யோசேப்பு இருந்தானோ, எப்படி தன் சகோதரர்களை அவன் மன்னித்து ஏற்றுக்கொண்டானோ, அதுபோல மன்னிக்கும் தன்மைகள் இந்த அதிகாலை வேளையில் அப்பா அவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தேவ தயவு ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். தேவ தூதனானவர்கள் அல்லேலூயா இந்த காலை வேளையிலும் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க இறங்கட்டும் அப்பா. வல்லமையுள்ள தேவ தூதர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த நாளிலே ஆளுகை செய்யட்டும். அமராஜா, பலவீனத்தில் பலன் தரும் எங்கள் இயேசு கிறிஸ்து ரட்சகர். அமராஜா, உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நான் தருகிறேன். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இந்த நாள் சமாதானம் நிறைந்த நாளாக இருக்கட்டும். இந்த நாள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வும் மேன்மையுடைய நாளாக இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற எங்கள் தெய்வம் அமராஜா, ஆறுதலை செய்கிறவர், எங்களை கட்டி அணைக்கிறவர், முத்தம் இடுகிறவர். அமராஜா சப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்னவர் நீரே. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேளுடைய கரம் அமர்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்து. தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சத்துருவின் தந்திர மந்திரங்களுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாப்பீராக. கேட்கிற பொழுதே இந்த அதிகாலை வேளையில ஒரு விடுதலையோடு உடைய பிள்ளைகள் அப்பா எழுந்திருக்க, அப்பா பொருத்தனையோடு எழுந்திருக்க, இன்னும் இயேசுவே அற்புதங்களை பெற்றுக்கொண்டு எழுந்திருக்க தேவ ஆவியானவர் மாத்திரமே நீரே உதவி செய்ய முடியும். அப்பா உம்முடைய தயவும் கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் இந்த நேரத்திலும் அப்பா கேட்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். தேவ சமாதானம் எல்லோருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது. மகிமை உள்ளது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உம்முடைய இரத்தத்தில் மகிமை உள்ளது.